அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம் செலுத்துதலில் பல்வேறு முறைகள் உள்ளன. குறிப்பாக தம்மை காட்டினும் அகவை கூடியவர்களிடம், மூத்தவர்களிடம் அவர்களினுடைய வாழ்த்தை பெரும் பொருட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குதல் என்பது ஒரு மரபு. சாஷ்டாங்கம் என்றால் என்ன? அது எங்கே கடைபிடிக்கப்படுகின்றது? குறிப்பாக கோவில்களிலே கருவறையை சுற்றி வந்த பிறகு இறைவனினுடைய இறுதி அந்த வணக்கத்தை செலுத்துகின்ற பொருட்டு தங்களுடைய உடல் முழுவதும் தரையிலே விழுந்து வணங்குமாறு அந்த வழிபடக்கூடிய அந்த முறைக்கு பெயர் சாஷ்டாங்கம். பெரியவர்களிடமும் மூத்தவர்களிடமும் அவ்வாறே அந்த வாழ்த்தை பெறுகின்றார்கள். இந்த சாஷ்டாங்கம் என்றால் என்ன? அங்கம் என்ற வடசொல்லினுடைய தமிழ்ச்சொல் உறுப்பு என்பதாகும். இந்த 8 உறுப்புகள், நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 8 உறுப்புகள் தரையிலே படுமாறு விழுந்து வணங்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் அந்த சாஷ்டாங்கம் என்ற வடசொல்லாகும். அந்த 8 உறுப்புகள் என்னென்ன? நெற்றி பகுதி, 2 கைகள், 2 தோள்கள், மார்பு பகுதி, கால்களினுடைய முட்டியினுடைய 2 பகுதிகள். இந்த 8 உறுப்புகளும் தரையிலே விழுந்து, தரையிலே படுமாறு, நிலத்திலே படுமாறு விழுந்து வணங்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குதல். அடுத்து ஒரு காணொளியில் பார்ப்போம். வணக்கம்.